ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். நம்மளோட வாழ்க்கையில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் நாம தான் பொறுப்புன்னு அன்னைக்கு யாராவது சொல்லியிருந்தா ஆத்தா. எங்கள ஆத்தாடி. எந்த திருட்டு சிரிக்கிடி சத்தமே இல்லாம வீட்டுக்குள்ள வந்து போறவ? ஏன் யாருன்னு தெரியலையோ? நீதான் சத்தத்தை வச்சு வீட்டுக்குள்ள வரது எலியா புலியான்னு சொல்லிடுவிய. என்ன என்னைக்கு இல்லாம வாய் இம்புட்டு நீளுது? சக்தி உங்ககிட்ட ஏதாவது சண்டை கிண்ட போட்டானடி? தெரு தெருவா வந்து தம்பரச்சு சொன்னாதான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமோ? இந்த கருத்து பாண்டி மாமா மாவன் என்ன பொண்ணு கேட்டு வந்தான் இவகிட்ட சொல்த, இவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டுக்கான். ஆத்தாலும் அவனும் சேர்ந்து என்ன கிற்கச்சியாக்க பாக்குறீங்களா? அடிக்கு இருக்கு போய புள்ள,
இதுக்கு தான் இம்புட்டு கோவமா உனக்கு? இங்கிட்டு வாடி. உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாருடி, இந்த வீட்டு வாரிசை நீ தான் சுமக்கணும்னு இருந்தா அதை யாராலும் மாற்ற முடியாது. மனசில் கண்டதையும் போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காம நிம்மதியாக இரு. இப்போ வீட்டுக்கு போ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியாக தூங்காததுனால கண்ணில் எரிச்சலோட அடிக்கடி தண்ணி வந்துட்டுருக்கு. ட்ராப்ஸ் அப்புறம் 2 டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், சரியாயிடும். சரி டாக்டர். அம்மாவுக்கு ஃபஸ்ட் அட்டாக் வந்திருக்குல்ல? மாத்திரையெல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிறாங்களா? ஃபஸ்ட் அட்டாக் வந்ததை நினச்சி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப பலவீனமாகவும் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூடவே இருக்க பாருங்க. அவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க. அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளும் பயன்படுத்த வேணாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை நாள் ஆப்ரேஷன் பண்ண முடியும் டாக்டர்? ஹை பேங்க்லேருந்து அழைப்பு வர வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும். நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் அழைப்புக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அதே வரிசையில் தான் காத்துட்ருக்கணும். உடல் உறுப்பு தானம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை, தெரியாது. நாம் மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்குற தியாகத்தை ஏன் நம்மக்கிட்ட இல்லாமல் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒருத்தரோட உடல் உறுப்பு தானத்தால் 4 பேர் பயனடைவாங்க. உங்கள் மேலே தப்பு இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட எங்களை மாதிரி படித்தவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தலைன்றதுனுடைய அர்த்தம் இதுதான். தட்ஸ் ஓகே, பரவாயில்ல, போங்க. தேங்க்ஸ் டாக்டர். சக்தி, சக்தி, ஏயா இம்புட்டு நேரம்? டாக்டர் உங்ககிட்ட என்னதான் சொன்னாரு? சக்தி, அது உனக்கு சீக்கிரம் பார்வை கிடைச்சிரும்னு சொன்னார். நெசமா தான் சொல்லுதியா? அப்புறம் நீ ரொம்ப வீக்காக இருக்கியா? மனசில் எந்த கவலையும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? அதை ஏயா இம்புட்டு வருத்தமாக சொல்லுத? இந்த நாளுக்காகத்தானே இம்புட்டு நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். நீ எப்படி சொல்லுதியோ அப்படியே கேட்டுக்கிடுத. சக்தி, நான் ஒன்று சொல்லுதேன், அதை கேட்டு நீ சிரிக்கக்கூடாது. சிரிக்க மாட்டேன், சொல்லுமா. சாமிக்கு கண்ணு தெரியல, காது கேட்கலன்னு தினமும் வஞ்சிக்கிட்டு இருந்தோம்ல, அதுக்கு கேட்டுடுச்சு போல. அதுதான் சாமி டாக்டர்கிட்ட அப்படி சொல்ல வச்சிருச்சு. ஆமாம், சொல்ல வச்சிருச்சு. போலாம். எதுக்குல இப்படி நிற்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் நிற்கேன். அப்புறம் எதுக்குல மூஞ்சி இப்படி வளர்க்குறது? ஒன்றும் இல்லை. தோரா தோரா, நாளைக்கு அவங்க 2 பேர்த்தையும் கோர்ட்டில் ஆதா சொல்லிட்டு வக்கீலுக்கு ஃபோனை போட்டு விவரத்தை கேட்டுக்கோ.
எல்லா வேலை அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என் மேலே நம்பிக்கை இல்லையால? அதுக்கு இல்லை வேலை, பொம்பளை புள்ள விஷயம் ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா நரம்ப உருவிடுவாங்க. பயப்படுறியால? ஏல பயப்படுறீங்களா? ஏய் போங்களே, நான் தனியாக அதுக்கு இல்லை செஞ்சுக்கிறேன். வேலை. அதுக்கு சொல்லடா. போங்களே. டேய் அதுக்கு சொல்லடா. என்னை காலேஜில் என்ன பண்ணான்னு தெரியும்ல? தெரியும்லடா. டேய் தூக்குறோம்ல. அவன் அங்கே தானே படத்தை காட்டினான் காலேஜில். நான் காட்டுதான் பெரிய படம் காட்டுவேம்ல நான். டேய் உனக்கு அதானே பண்ணோம், அதானடா பண்ணோம். 3 பேர் சேர்ந்து பண்ணுவோம்டா. சக்தி, ஆ என்னையா பண்ணுத? இம்டுண்டு பாலாத்தி கொண்டு வர இம்புட்டு நேரமாயா? ஆ இதா வாரம்மா. ஏய்யா, அந்த ஃபோன் வேற அடிச்சுக்கிட்டே கிடக்கு, என்னன்னு பாரியா? நான் பார்க்கேம்மா. இந்தா நீ முதல்ல மாத்திரை சாப்பிடு. கொள்ளையில் போகிறவனுக்கு கொடுக்கறதான் கொடுக்குறானுங்க, கொஞ்சம் இனிப்பாக கொடுக்கலாம்ல. கசப்பு. டாக்டர் மாத்திரையா கொடுக்குறாங்கப்பா. ஒரே கசப்பு, ஒரே வாந்தி வருது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாத்திரைகளோடையே வாழ போகிறோனோ தெரியல. சீக்கிரம் தாவலையாடுமா. இந்த ஒன்று தான் போடு போடு. ச்சே, இது வேற புழு புழுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. முதல்ல அது என்னன்னு கேளியா? நான் பார்க்கேம்மா பார்க்க. இந்தா நீ பாலை குடி. இப்போ எதுக்கு புழு புழு போட்டு அடிச்சிட்டு இருக்க? அப்படின்னு உயிர் பெற விஷயம். இப்போ எங்கெல்லாம் இருக்கா? இன்னும் 5 நிமிஷம் விட்டுருந்தோம், சோலி முடிஞ்சிருக்கும். ஏய் இருப்பா, நீ வேற அவசரப்படாத. ஆனா உனா கையை வாங்கிக்கிட்டு இதுக்கெல்லாம் அந்த வேல்பாண்டி பையன் தான் காரணம். இவனும் அவ்வளோ ஒரே காலேஜ் தான் படிக்கிறாங்க. கூட படிக்கிற பசங்களுக்கு கஞ்சா சப்ளை பண்ணியிருக்கான்ட்டு அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அதை பிரின்சிபலுக்கு கூட படிக்கிற பசங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கா. அதை மனசில் வச்சுக்கிட்டு கேண்டீனில் 4 பசங்களை செட் பண்ணி அவன் மேலே சாம்பார் தூக்கி ஊற்றிருக்கானுங்க. ட்ரெஸ்ஸு மாற்ற போகிறப்ப அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை இவகிட்டேயே காட்டி உன்னை பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு திரியிறான். சரிக்கு உள்ள தப்பு அவங்க மேலதான்டா. நான் தான் வீடியோ எடுத்தேன்.
பெரிய ஆளு தான்ல நீ, பெரிய ஆளு தான். உன் கதை முடிஞ்சதில்ல. இந்த ஊருக்குள்ளே எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் என் அண்ணனோட அருவாக்கு ஏற நீதாம்ல. இல்லை, நாங்கள் எதை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்குமோ அதை தான் நீயும் அண்ணனும் எடுத்து ஆடுதிய. அதே அருவாளை திருப்பி புளிச்சேன்னு வையே, உடம்புல ஒருத்தன் தளம் மிஞ்சாது. வீடியோ ஆஃப் பண்ணல, கேமரா ஆஃப் பண்ணல, சரிக்குமில்ல. பிளேய், உங்களை தூக்க தெரிஞ்ச எனக்கு உங்கள் தலையெடுக்க எம்பிட்டு நேரம்லாம் இருக்கும்? தலையை வேணா எடுத்துக்கோல, ஆனால் வீடியோ எடுக்காதுல்ல. என்னல அசிங்கமாக இருக்கோ? மானங்கிறது ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சமந்தானே தெரிஞ்சுக்க வேணாம். காட்டுதம்ல, காட்டுதம், இந்த ஊருக்கே காட்டுதேன். வள சத்தி, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைடா. 1 ஹவரில் கண்ணு முடிச்சிடான்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண மயக்கம் தானா? அம்மா, சக்தி வந்துருக்கம்மா. அம்மா, சக்தி வந்துருது. அம்மா என்ன பாருமா, பாருமா. என்னடா பச்சை புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? சரியாயிடும்டா. என்னமாச்சு உனக்கு? சக்தி, சக்தி அழாதம்மா. என்னடா ஆச்சு அம்மாவுக்கு? என்னதானா கேட்குறேன், அம்மாவுக்கு என்னடா ஆச்சு? இல்லைல்ல, அம்மாவும் பெரியம்மாவும் ஒன்றா தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பெரியம்மான்னு கேட்டால் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னாங்க. உடனே ஆட்டோ பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டேன் ஆஸ்பத்திரிக்கு. இல்லை, டெஸ்ட்டு எடுத்திருக்கேன், பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீ பயப்படாதல. அம்மாக்கு ஒன்றும் ஆகாது சக்தி. சக்தி வந்துருக்கம்மா, பாருமா, பாருமா, சக்தி வந்துருக்கம்மா, பாருமா. ஒன்றும் ஆகாதுடா. டாக்டர், மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுங்க, இல்ல மரியாதை கெட்டுடும். யாருக்கிட்ட என்ன வந்து பேசணும் தெரியாம. இது என்ன கத்திரிக்காய் வியாபாரம் நினைச்சீங்களா? பணத்தை எடுத்து வந்து அப்படியே நீட்டுறீங்க. அப்புறம் நான் போலீஸுக்கு புகார் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்க அம்மா மாதிரி எத்தனை பேருக்கு கண்ணு வேணும்னு பதிவு பண்ணிட்டு காத்துட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஊர் உலகத்திலே உங்க அம்மாவுக்கு மட்டும் தான் பார்வை இல்லாத மாதிரி பேசுறீங்க. போங்க சார், எடுத்துட்டு போங்க. அப்படி எங்களுக்கு தகவல் கிடைச்சா கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இந்த பணத்தோட மதிப்பு என்னன்னு தெரியாது. ஆனால் என் அம்மாவோடைய ஆசையுடைய மதிப்பு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி நல்லா சார் தப்பு பண்ணேன். என்ன சார் கேட்டீங்க? ஊர் உலகத்தில் இல்லாத அம்மாவா? ஆமாம் சார், ஊர் உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு வழி. இந்த மூஞ்ச ஒரு தடவையாச்சும் பாத்திர மாட்டோமான்னு ஏங்குற ஒரு தாயோட வழி, என் அம்மாவோட வழி. இந்த உலகத்தில் ஒரு தாய்க்கு மகனா பெருசாக என்ன சார் பண்ண முடியும்? அவங்க ஆசையை என் ஆசையை நினைக்கிறத விட என்னைக்காவது ஒரு நாள்
இது நடந்துடும் எங்கள் அம்மா ஆசையை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தினம் சாவோட போராடிட்டு இருக்கு சார். எனக்கு இதை தவிர வழி தெரியல சார். என் இடத்துல நீங்கள் இருந்தாலும் இதை தான் சார் பண்ணுவீங்க. என்ன ஐயா நீங்க பவுனு கடை வியாபாரி, நான் பவுனு கடை தீர்ந்தோடனே நான் பசியாட வரான்னு நான் பாலோட வச்சு நான் பச்சரிச்சு சாதம் விட்டு நான் சாதம் கறி கொஞ்சம் ஐயா, நான் வச்ச சமைச்சு கறி கொஞ்சம் ஐயா. அதே நேரத்தில் ஒரு பொண்ணோட மானத்தோட விளையாண்ட 4 கெட்டவனுங்களுக்கு மத்தியில் நின்று நாம் ஒரு முடிவெடுக்க தவறிட்டா இந்த உலகம் நமக்கு என்ன பேர் வைக்கும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் நம்மளை துரத்தும்னா ஹலோ சக்தி, எங்கடா இருக்க? எங்கடா போன? போனை என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? இல்ல சக்தி, என்னாச்சுல சொல்லல? அம்மாக்கு மறுபடியும் அட்டாக் வந்துருச்சுடா. ஹலோ, ஐசியூல சீரியஸா வச்சிருக்காங்கடா. எனக்கு பயமா இருக்கு. நீ எங்க இருக்க? சீக்கிரம் வா. சக்தி, இல்ல சக்தி கேக்குதா? பேசல. ஹலோ ஹலோ சக்தி கேக்குதா? ஹலோ சக்தி சக்தி
சார், அந்த அம்மா கண்ணு மூடிட்டாங்க. டாக்டர் கூப்பிடுறாங்க, வாங்க. ஐயோ, தம்பி இந்த நிலைமை கொண்டு வந்தவன நீ சும்மா விட்டுறக்கூடாதையா. அண்ணே இதை கொஞ்சம் பாருண்ணே. நீங்க இருக்கு இந்த தம்பிக்கு இந்த நிலைமை வரலாமா? மன்னிச்சிருண்ணே. ஆனா ஒருத்தன் என்ன துணியெல்லாம் நிக்க வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்தி விட்டானே. இனிமே என்னால இங்க வாழ முடியாதுண்ணே. இது வரைக்கும் உன்கிட்ட சொல்லாம எந்த முடிவும் நான் எடுத்தது இல்லைண்ணே. அந்த உலகத்தை விட்டே போறேண்ணே. மன்னிச்சிருண்ணே. இது அவங்களுக்கு வரப்போகிற செகண்ட் அட்டாக்கான அறிகுறி தான் இது. அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டே வருது. ஒருவேளை அவங்க இந்த அட்டாக்கில் இருந்து மீண்டு வந்தாலும் அவங்களுடைய ஆயுள் இன்னும் சில நாட்கள் மட்டும்தான். இதுக்கு மேலே எங்கள் கையில் ஒன்று. சக்தி, ஐயோ, நீ கண்ணு மூடித்தான் நான் கண்ணு திறந்தனா? எனக்கு வேண்டாம் ஐயா, இந்த கண்ணு வேண்டாம் ஐயா. நீ இல்லாத உலகத்தை நான் பார்க்க விரும்பலையா. சக்தி, ஐயோ, அம்மா வந்துட்ட பாரியா. நான் உன்னை பார்த்துட்டேன், நீ என்ன பாரியா. சக்தி, அம்மா கூப்பிடுத பாரியா. சக்தி, சக்தி, அக்கா, அக்கா,
எழுந்துருங்க அத்தை. அம்மா ம் உன்கிட்ட நான் ஒன்று கேட்கவா? என்னய்யா புதுசாக அனுமதியெல்லாம் கேட்க? என்ன கேட்க போற? ஒன்றும் இல்லை, எல்லா மனசுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி உன் மனசில் என்னம்மா ஆசை இருக்கு? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னய்யா பண்ண போற? சும்மா தான் கேட்டேன், சொல்ல கேட்டுட்டே வரேன். எனக்கு என்ன பெருசாக ஆசை இருக்க போகுது? நீ என் வயிற்றுல சந்தித்தேன்னு தெரிஞ்ச அந்த நாளையத்தான் என் மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை முளைச்சு. அன்னைக்கு உங்கள் அப்பா என் வயிற்று மேலே கையை வச்சு நம்ம புள்ள உனக்கு ஒரு புது உலகத்தை காட்ட போகிறான்னு சொன்னார். சொல்லிட்டு போன உங்கள் அப்பா மறுநாளே வீடு திரும்பலை. அப்போ என் கண்ணு மாதிரியே என் மனசும் இருண்டு போச்சு. என்னையே என்னாலேயே பார்த்துக்க முடியாதப்போ உன்னை எப்படி பார்த்துக்க போகிறோன்னு பயம் மட்டும்தான் இருந்தது. அப்பந்தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. என்னைய மாதிரி குருடியாக இருக்கிற ஒவ்வொரு தாயோட ஆசையும் என்னவா இருக்கும்னு. அன்னைக்கு தான் முறையா அந்த சாமியை கும்பிட்டு ஒரு வரம் கேட்டேன். நான் சாவுறதுக்குள்ள ஒரு தடவையாவது என் புள்ள முகத்தை பார்த்துடணும் கடவுளேன்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கடவுளுக்கு அதில் கேட்டுச்சா இல்லையான்னு தான் தெரியலை. அப்புறம் நானும் காத்திருந்து எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னு இதுவே எனக்கு போக போக பழகிடுச்சு.